ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லதாஸ் கைமனமில் பார்க்க போகிறது எக்லெஸ் சாக்லேட் வீட் கேக். ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த எக்லெஸ் கேக்கில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது எக்லெஸ்ஸாக பண்ணி காட்டணும் அப்படிங்கிறது என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ரிக்வெஸ்ட். ஸோ அதனால் எக்லெஸ் சாக்லேட் வீட் கேக் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1.25 கப்பு மைதாவும் 3/4 கப்பு வீட் ஃப்ளாரும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம 1க்கு 1 கூட ஆட் பண்ணலாம். 1 கப் மைதா அண்ட் 1 கப் வீட் ஃப்ளார் கூட ஆட் பண்ணலாம். இப்போ இதுக்கு நான் 1 கப் சுகர் மெஷர் பண்ணிக்கிறேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். இது கூட நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் கொக்கோ பவுடர், 1/2 கப் கொக்கோ பவுடர். இதையும் நான் இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி நம்ம கம்பைன் பண்ணிக்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நம்ம சீவ் கூட பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணாலும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி பண்ணி காமிச்சிருக்கேன். இப்படி நல்லா கம்பைன் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 1/2 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஆயிலில் தான் பண்ணி காமிச்சிருக்கேன். மெல்டட் பட்டர் கூட ஆட் பண்ணலாம். இதுக்கு 1/2 கப் ஆயிலும் இங்கே 1 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நம்மக்கிட்ட சாக்லேட் எசன்ஸ் இருந்தால் அது ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெனிலா எசன்ஸ் தான் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் பால் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 1/2 கப் கர்ட் ஆட் பண்ணலாம். அது ஆப்ஷனல் தான். நான் இன்றைக்கி கர்ட் ஆட் பண்ணல. ஆனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு 1/2 கப் கர்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக இருக்குது. ஸோ கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக இன்னொரு 1/2 கப் பால் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பால் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்மளோட பேட்டர் கிடைக்கும். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு சாக்லேட் கேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சிம்பிளான ஒரு கேக் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். பாருங்கள், இந்த பேட்டர் இந்த அளவு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தின்னாக வச்சிடாதீங்க, அப்புறம் கேக் ஒழுங்காக பேக் ஆகாது. இந்த மாதிரி லைன் பண்ணி வச்சுக்கோங்க. பேக்கிங் டின் பட்டர் பேப்பர் ஆட் பண்ணி நம்ம லைன் பண்ணி வச்சுக்கலாம். பண்ணிவிட்டு இதை அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்படி பட்டர் பேப்பர் இல்லைன்னா வெறும் பட்டரும் லைட்டாக மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது நான் இந்த பேட்டர் ஆட் பண்ணிவிட்டு மேலே டெக்கரேஷன்ஸ்க்காக சாக்கோ சிப்ஸும் அதுக்கப்புறமா கேஷ்யூஸும் ஆட் பண்ணியிருக்கேன். அது ரெண்டுமே லைட்டாக மைதாவில் கோட் பண்ணிவிட்டு அப்புறமா ஆட் பண்ணுங்கள். அப்போ நம்ம கீழே போகாமல் மேலே இருக்கும் நம்மளோட பேட்டரில். ஸோ இப்போ நம்மளோட டின்னை நம்ம பேக் பண்ண வச்சிடலாம். பேக் பண்ண அவனில் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 45 to 50 மினிட்ஸ் வச்சுக்கலாம். கொஞ்சம் டைம் வேரி ஆகும் அவங்கவுங்க அவனை பொறுத்து. இப்போது அவன் இல்லாதவங்க இதை அடுப்புலேயே கூட பண்ணலாம். ஒரு கடாயில் உப்பு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் போட்டு இதே பேட்டர் அதில் வச்சு ஒரு 50 to 1 hour குக் பண்ணிங்கன்னா லோ ஃப்ளேமில் உங்களுக்கு கேக் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 45 மினிட்ஸ் கழித்து நான் அவன் ஓப்பன் பண்ணி அது ரெடியாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். நல்ல ஒரு க்ளீன் நைஃப் விட்டு இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது க்ளீனாக வந்துச்சுன்னா அது கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது க்ளீனாக வந்ததுனால நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு. அதை ரிமூவ் பண்ணி நம்ம கூல் பண்ணிடலாம். பார்த்திங்களா, எவ்வளோ டேஸ்டியான ஒரு எம்மியான ஒரு சாக்லேட் கேக் ஜஸ்ட் ஒரு 45 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஹெல்த்தியான கேக்கும் கூட இது. இதில் வீட் ஃப்ளாரும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த கேக்கை நான் டர்ன் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி நான் கூல் பண்ணவே இல்லை இந்த கேக்கை. எல்லா குட்டீஸ்லாம் ரொம்ப இன்றைக்கி கேக் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே சூடாகவே நான் இதை நான் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளோட பட்டர் பேப்பரை கேர்ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரிமூவ் பண்ணோம். ஏன்னா இது கேக் ரொம்ப ஹாட்டாக இருக்குது. நல்லா நீங்கள் கூல் பண்ணி எடுத்திங்கன்னா அழகாக அதுவே வந்துடும். இப்போ பாருங்கள், இவ்வளோ ஹாட்டாக இருக்கும்போது கூட அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நம்மளோட கேக்கை சூடாக சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு. ஸோ அதுக்காக எல்லோரும் சூடாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்மளோட கேக்கை நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். வாவ், சூப்பர் எம்மி சாக்லேட் எக்லெஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஆகிடும்.
இது அவன் இல்லைன்னா நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் அடுப்பிலே கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியான கேக் இது. இதை இப்போ வந்து நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ண போகிறேன். பார்த்திங்களா, சூடோடு தான் நான் கட் பண்ணுறேன். ஆனாலும் அது பர்ஃபெக்டாக அந்த பீசஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ரொம்ப சிம்பிளான கேக் தான் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் எந்த ஐசிங்குமே ஆட் பண்ணல. அதனால தான் மேலே சாக்கோ சிப் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்திங்களா எவ்வளோ சிம்பிளாக சூப்பராக ஒரு கேக் ரெடி பண்ணிட்டோம். ஜஸ்ட் ஒரு 40 மினிட்ஸில் நம்மளோட சாக்லேட் கேக் எக்லெஸ்ஸை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.